وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال نبينا صلى الله عليه وسلم: لو كنت متخذا خليلا لاتخذت أبا بكر خليلا لكنه أخي وصاحبي. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஜும்மா உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த உம்மத்தில் மிக சிறந்த மனிதராகிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சில சிறப்புகளை தெரிந்து கொள்வோம். நிச்சயமாக இத்தகைய மாமனிதர்களுடைய வாழ்க்கையில் நமக்கு பல பாடங்கள், பல படிப்பினைகள் உண்டு. அன்பானவர்களே, அபூபக்கர் இது அவர்களுடைய புனை பெயராகும். அரபியில் குனியத் என்று சொல்வோம். அவர்களுடைய பெயர் அப்துல்லா மற்றும் அவருடைய பட்டம் சித்தீக், அதாவது உண்மை மட்டுமே பேசக்கூடியவர், அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களை உண்மைப்படுத்துபவர், அதை உண்மை என கடுகளவு சந்தேகம் இல்லாத அளவுக்கு நம்பிக்கை கொள்பவர், உண்மையாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் பின் கத்தாப் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் உஹது மலை மீது உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது உஹது மலை திடீரென்று நடுநடுங்க ஆரம்பித்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குதிக்காலால் உஹது மலை அடித்து சொன்னார்கள்: உஸ்புத் உஹுத் ஃபஇன்னமா அலைக நபிய்யுன் வஸித்தீகுன் வஷஹீதான். உஹது மலையே, ஆடாமல் அசையாமல் இரு. உன் மீது இப்போது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் இரண்டு ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் அவர்களை சித்தீக் என்பதாகவும் உமர் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களை பிற்காலத்தில் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுபவர்கள், ஷஹீதாக்கப்படுபவர்கள் என்பதாகவும் அந்த நேரத்தில் பதிவு செய்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 2 வருடங்கள் கழித்து பிறந்தார். ரசூலை விட 2 வயது சிறியவர். அதேபோல் ரசூல் அவர்கள் இறந்து சரியாக 2 வருடங்கள் பிறகு இறந்தார். ஆக ரசூலுக்கும் இறந்து போகும் பொழுது 63 வயது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 63 வயது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபா பெருமக்களில் ஒருவர். சொல்ல போனால் சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபாக்களில் முதலானவர். அந்த 10 சஹாபா பெருமக்களில் ஒருவர் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்: அபூபக்கர் ஃபில் ஜன்னah வ உமர் ஃபில் ஜன்னah வ உஸ்மான் வ அலி வ ஸுபைர் வ طلحة வ சஅத் இப்னு அபி வக்காஸ் வ அப்துர் ரஹ்மான் வ அபூ உபைதா ஃபில் ஜன்னah என்று 9 பெயர்களை அவர்கள் சொன்னார்கள். 10வது பெயர் சொல்வதற்கு முன்பாகவே அந்த ஹதீஸை முடித்து விட்டார். அங்கிருந்த மக்கள் இந்த சஹாபியை சயீத் பின் ஸைத் அவர்களுடைய புனை பெயர் அபுல் அஅவர் எனப்படும். அல்லாஹ்வுக்காக கேட்கிறோம், அபுல் அஅவர் அவர்களே,
10வது நபர் யார், அதையும் சொல்லிவிடுங்களே என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள். தன்னுடைய பெயரை சொல்ல அவர்கள் தயங்கி சொல்லாமல் விட்டு விட்டார். ஆனால் மக்கள் இவ்வாறு கேட்டதும் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காக என்று சொன்ன வார்த்தைக்காக வேண்டி நான் சொல்கிறேன், அபுல் அஅவர் ஃபில் ஜன்னா, என்னையும் ரசூல் அவர்கள் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஆக இந்த 10 சொர்க்கவாசி சஹாபா பெருமக்களில், சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபா பெருமக்களில் முதலானவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஈமான், அவர்களுடைய இறை நம்பிக்கை, அந்த ஈமானில் இறை நம்பிக்கை அவர்களுடைய உறுதி, மலை போன்ற அந்த உறுதியை குறித்து என்ன சொல்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கெல்லாம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்களோ, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நம்பிக்கை கொள்ளுங்கள், எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய செய்தி வஹி வருகிறது என்று எடுத்து சொன்னால், ரசூலை நம்பிக்கை கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் சில நொடிகள் யோசிப்பார்கள், தயங்குவார்கள், யோசித்து பிறகு சரி என்று சொல்வார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் அவர்களை தவிர நான் அவர்களுக்கு எடுத்து சொன்னதும் அவர்கள் யோசிக்காமல் தயங்காமல் எழுச்சினார்கள், உடனே என்னுடைய அழைப்புக்கு பதில் சொன்னார்கள். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஈமான், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடைய சபையில் முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார்கள். சொன்னார்கள், ஒரு விவசாயி விவசாயம் செய்யும் பொழுது விவசாயத்துக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பசுமாடு மீது என்ன செய்கிறார், ஏறி அமர்ந்து விடுகிறார். களைப்பு ஏற்படும் பொழுது பசுமாடு மீது ஏறி அமர்ந்து விடுகிறார். அதற்கு அந்த பசுமாடு திரும்பி அந்த எஜமானை பார்த்து, அந்த விவசாயியை பார்த்து சொன்னதாம், மா ஹுலிக்னா லிஹாதா, அல்லாஹ் நம்ம இதற்காக படைக்கவில்லை, அதாவது சவாரி செய்வதற்காக படைக்கவில்லை, சவாரி செய்வதற்கு ஒட்டகம் இருக்கிறது, குதிரை இருக்கிறது என்பதா, இன்னமா ஹுலிக்னா லிஸ்ஸர்அ, அல்லாஹ் நம்மை படைத்தது விவசாயத்துக்காக என்று இந்த தகவலை ரசூல் அவர்கள் சொன்னார்கள். ரசூல் அவர்கள் இந்த தகவலை எந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார்? நிச்சயமாக அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அனுப்பி வைத்த அந்த வஹீயின் அடிப்படையில் ரசூல் அவர்கள் சொல்லியிருப்பார். சஹாபா பெருமக்களுக்கு ஒரு ஆச்சரியம், பசுமாடு இப்படி பேசும். ஆக சபையில் இருந்த சஹாபாக்கள், பக்கரத்துன் ததகல்லம் யா ரசூலல்லாஹ், பசுமாடு பேசுகிறதா, பசுமாடு பேசுமா அல்லாஹ்வின் தூதரே? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசுமாடு பேசுமா பேசாதா என்கிற அந்த பதிலுக்கு ரசூல் அவர்கள் போகவில்லை. மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை நான் நம்புகிறேன், ஏனெனில் எனக்கு அதை சொன்னவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அது அல்லாஹ்வுடைய வஹி. ஆக இதை நான் நம்புகிறேன், இதை நான் சொன்னால் அபூபக்கர் அதை நம்புவார், உமர் பின் கத்தாப் அதை நம்புவார். அந்த நேரத்தில் அபூபக்கர் உமர் சபையில் இருந்திருக்கவில்லை. ஆக அபூபக்கர் உமருடைய ஈமான் உடைய உச்சகட்டம் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் கடுகளவு அதில் சந்தேகம் கொள்ளாமல் உறுதியாக அதை நம்பிக்கை கொள்வார்கள். 100க்கு 200% அவர்கள் அதை நம்பிக்கை கொள்வார்கள், அதில் கடுகளவு சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஈமானுக்கு ரசூல் அவர்கள் சொன்ன முன்னுதாரணம் யாருடையது? அபூபக்கருடைய ஈமான், உமர் பின் கத்தாபுடைய ஈமான். அதை கேட்ட பிறகு சஹாபா பெருமக்களுக்கு அந்த மன்ஹஜ், அந்த வழிமுறை புரிந்து விட்டது. ஆம், அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்தை சொன்னால் நம்முடைய அறிவுக்கு அது பொருந்தாவிட்டாலும் அது எப்படி சாத்தியம் என்று வந்தாலும் அல்லாஹ் ரசூல் சொன்ன ஒரே காரணத்துக்காக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற வழிமுறை ரசூல் அவர்கள் சொல்லி தந்து விட்டார். அப்படிப்பட்ட ஈமான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான். சரி, ஈமானுக்கு அடுத்து மார்க்க கல்வி இல்ம் என்று வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தான் முதலாவது ஆட்சி, அவர்தான் முதல் ஹலீஃபா. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் பெரிய பெரிய சோதனைகளை சந்தித்தார்கள், பெரிய பெரிய ஃபித்னாக்கள். ஒரு பக்கம் பல கோத்திரங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள், கலிமா சொன்னவர்கள், ஆனால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். இன்னொரு பக்கம் சிலர் தன்னை நபி என்று பொய்யாக சொல்கிறார்கள், மக்களை ஏமாத்துகிறார்கள், முஸைலமா கஸ்ஸாப் என்கிற ஒருவர். இன்னொரு பக்கம் தொலைஹா அல் அஸ்தி என்பவர், இன்னொரு பக்கம் அல் அஸ்வத் அல் அன்சி என்பவர், இன்னொரு பக்கம் ஒரு பெண்மணி சிஜா பின்த் ஹாரிஸ் என்பவள் தன்னை நபி என்று 4-5 பேர் இப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம், குறிப்பாக அந்த முஸைலமா கஸ்ஸாப்க்கு பின்னால். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுத்தார்கள், அத்தனை பேருக்கு எதிராக நான் போர் அறிவிப்பு செய்வேன், போர் புரிவேன். அத்தகைய சாராரில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வார்கள், நாங்கள் கலிமா சொல்கிறோம், நாங்கள் தொழவும் செய்வோம், ஆனால் ஜகாத் கொடுக்க மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்கள் ஜகாத் கொடுத்தோம், அப்போது அது கடமை. ஆனால் இப்போது அபூபக்கர் என்கிற ஆட்சியாளருக்கெல்லாம் நாங்கள் ஜகாத் தரமாட்டோம்
ஆக ஜகாத்துடைய கடமையை மறுக்கும் விதமாக, நிராகரிக்கும் விதமாக இப்படி ஒரு கூட்டம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொய்யான நபிகளுக்கு எதிராக மாத்திரம் போர் அறிவிப்பு செய்யவில்லை. இஸ்லாத்தை விட்டு நாங்கள் வெளியேறிவிட்டோம், நாங்கள் இனிமேல் முஸ்லிம்கள் அல்ல என்று சொன்ன அந்த கோத்திரங்களுக்கு எதிராக மாத்திரம் போர் செய்யவில்லை. மாறாக தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டு தொழவும் நாங்கள் செய்வோம், ஆனால் ஜகாத்து மட்டும் கேட்காதீர்கள் என்று ஜகாத்துடைய கடமையை மறுத்தார்களே, அவர்களுக்கு எதிராகவும் சேர்த்துதான் அவர்கள் போர் புரிவேன் என்று சொன்னார்கள். அப்போது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, முஃமினீன்களுடைய தலைவரே, ஜகாத்தை கொடுக்க மறுப்பவர்களுக்கு எதிராக நாம் எப்படி போர் செய்யலாம்? அதாவது அவர்கள் முஸ்லிம்களாச்சே, அவர்கள் எதிராக எப்படி போர் புரிய முடியும் என்று அவர்கள் போர் புரிய வேண்டாம் என்று சொல்ல அபூபக்கர், இல்லை, லவ் மனஊனி இகாலன் كانوا يعطونه في زمن النبي صلى الله عليه وسلم لقاتلته على منعه. ரசூலுடைய காலத்தில் அவர்கள் ஒட்டகத்தை ஜகாத்தாக கொடுக்கும் பொழுது, ஒட்டகங்களுடைய ஜகாத்தாக ஒட்டகத்தை தரும் பொழுது, அந்த ஒட்டகத்தின் கழுத்திலே கயிறையும் சேர்த்து கொடுத்து, இப்போது என்னுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒட்டகத்தை தருவோம், அந்த கயிறை தரமாட்டோம் என்று சொன்னாலும் நான் என்ன செய்வேன், போர் புரிவேன் என்று சொன்னார்கள். அதாவது அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். இது அபூபக்கருடைய மிக உயர்ந்த கல்வியை தான் சுட்டிக்காட்டுகிறது என்று சொல்ல முடியும். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், உமிர்து அன் உகாத்தில நாஸ், அல்லாஹ் எனக்கு போர் புரியும்படி கட்டளையிட்டு இருக்கிறான். எதுவரை என்று சொன்னால், ஹத்தா யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் வ யுகீமுஸ் ஸலாஹ் வ யுஅத்துஸ் ஸகாத், அவர்கள் கலிமாவை சொல்லி தொழுகை நிலை நிறுத்தி ஜகாத் கொடுக்கும் வரை மக்களுக்கு எதிராக நான் போர் புரிய ஏவப்பட்டுள்ளேன். இதை அவர்கள் செய்வார்களே ஆனால், எதை கலிமா சொன்னால் மாத்திரம் போதாது, அல்லது தொழுகையை நிலைநாட்டினால் மாத்திரம் போதாது, இதை அவர்கள் செய்வார்களே ஆனால், அதாவது கலிமாவை சொல்லி தொழுகை நிலை நிறுத்தி ஜகாத்தையும் கொடுப்பது, இந்த மூன்று கடமைகளை அவர்கள் செய்வார்களே ஆனால், அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் இல்லா பிஹக்கில் இஸ்லாம் வ ஹிசாபுஹும் அலல்லாஹ், அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய உயிர்களையும் என்னை விட்டு பாதுகாத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கு எதிராக போர் புரிவது ஹராமாகிவிடும், இஸ்லாத்தின் உரிமைக்காக என்று வந்தாலே தவிர என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் கலிமா சொல்லி தொழுகை நிலைநிறுத்தினால் மாத்திரம் போதாது, ஜகாத்தையும் தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் என்பதற்கு ஆதாரம் உண்டு. அந்த ஹதீஸுக்கு ஏற்பதான் அவர்கள் முடிவை எடுத்தார்கள். அன்பானவர்களே, மார்க்க கல்வி மாத்திரமல்ல, கல்விக்கு அடுத்தபடியாக மார்க்க கல்விக்கு ஏற்ப அமல் செய்வது, இபாதத்துகள், நல்லறங்களில் பிறரை காட்டிலும் போட்டி போடுவது, பிறரை முந்திக் கொள்ள முயற்சிப்பது என்கிற அந்த விஷயத்தை பார்த்தாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரும் மிஞ்ச முடியாது, யாரும் அவர்களை இணைக்க முடியாது, முந்திக் கொள்ள முடியாது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி யதார்த்தமாக தற்செயலாக என்ன செய்தார்கள், சபையில் கேட்டார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, உங்களில் இன்று யார் நோன்பு வைத்திருக்கிறார், நஃபில் நோன்பு. திடீரென்று சோழர்கள் கேட்டார்கள், இன்று உங்களில் யார் நோன்பாளியாக இருக்கிறார்? அபூபக்கர் கை உயர்த்தினார்கள், யா ரசூலல்லாஹ் நான். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஆத மின்குமுல் யௌம மரீதா, இன்றைய நாள் உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றிருந்தார்? அதற்கும் அபூபக்கர் நான் யா ரசூலல்லாஹ். அடுத்த ரசூல் அவர்கள் கேட்டார்கள், மன் அத்அம மின்குமுல் யௌம ஜாயிஆ, உங்களில் யார் இன்று ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தார்? அதற்கும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் யா ரசூலல்லாஹ். மன் இத்தபஅ மின்குமுல் யௌம ஜனாஸத்தன், இன்று யார் ஜனாஸாவை பின்தொடர்ந்து சென்றார்? அதற்கும் அபூபக்கர் நான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டால் அவர் நிச்சயமாக ஒரு சொர்க்கவாசி. ஆக அமல் என்று எடுத்துக்கொண்டாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரும் முந்திக் கொள்ள முடியாது என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் இபாதத்திலும் அமலிலும் நல்லறங்கள் செய்வதிலும் அப்படிப்பட்ட ஒரு சிகரமாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அமலுக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பது, தாவா செய்வது, இஸ்லாத்துக்காக உழைப்பது, மார்க்கத்துக்காக வேண்டி தன்னுடைய நேரத்தை தன்னுடைய உழைப்பை எல்லாம் அர்ப்பணிப்பது என்று எடுத்துக்கொண்டாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தில் மிக சிறந்தவர். ஆகவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போதுதான் இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்க ஆரம்பித்திருக்கிறார். ரகசிய அழைப்புப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ரசூல் அவர்கள் பகிரங்கமாக இன்னும் மக்களை இஸ்லாத்தை பற்றி சொல்லவில்லை. ரகசியமாக மிக மிக உற்ற தோழர்கள், நெருங்கிய நண்பர்கள், மிக நெருங்கிய உறவினர்கள் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொன்னால், தன்னை நபி என்று அவர்களிடத்தில் சொன்னால் ஒன்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் அதை எதிர்க்காமல் இருந்துவிட வேண்டும். அப்படிப்பட்ட மக்களை மாத்திரம் ரசூல் அவர்கள் ரகசியமாக அழைத்துக் கொண்டிருக்கும் அந்த காலத்திலேயே
அபூபக்கரும் ஒரு பக்கம் எழுச்சி விட்டார், தன்னுடைய உழைப்பை ஆரம்பித்து விட்டார், இஸ்லாத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடிய காரியத்தை, அந்த பணியை. ஆக சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் என்று நாம் சொன்னோமே, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சஅத், சயீத், அபு உபைதா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று அந்த பட்டியலில் பாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் பால் அழைத்து அவர்கள் கையில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் யார் என்று பார்த்தால் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா பின் அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த 10 பேரில் இவர் ஒருவர். மிஞ்சிருக்கக்கூடிய 9 பேரில் 5 நபர்கள் அபூபக்கர் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று சொன்னால் பாருங்கள், இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே இஸ்லாத்துக்காக உழைப்பு செய்வது, தஅவா செய்வது, நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது என்கிற அந்த பணியில் எவ்வளவு அவர்கள் தீவிரமாக இருந்திருப்பார்கள். இது மாத்திரமல்ல அன்பாளர்களே, நேரத்தை ஒதுக்குவது, பேசுவது, மக்களை அழைப்பது என்கிற விதத்தில் மாத்திரமல்ல, பொருளாதாரத்தையும் அவர்கள் நினைச்சார்கள். யோசிக்காமல் தயங்காமல் இஸ்லாத்துக்காக வேண்டி செலவு செய்தார்கள். தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை குர்பானி செய்து விட்டார். ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் மக்களில் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அல்லது அடிமைகள் என்று இருந்தால் காஃபிர் நினைச்சுவார்கள். அந்த காஃபிர் தலைவர்கள் அபூஜல், அபூலஹப் போன்றவர்கள் அத்தகைய ஏழை எளிய முஸ்லிம்களை, குறிப்பாக அடிமைகளை பிடித்து டார்கெட் செய்து துன்புறுத்துவார்கள். மிக மோசமாக அவர்களை சித்திரவாதம் செய்வார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்? அப்படிப்பட்ட இஸ்லாத்தை தழுவிய அடிமைகளை தன்னுடைய சொந்த காசை கொடுத்து வாங்குவார்கள். விலை கொடுத்து வாங்கி விடுவார், வாங்கியவர்களை ஃப்ரீ செய்து விடுவார், விட்டு விடுவார். அப்படி பல பேரை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து இஸ்லாத்தை தழுவிய அந்த அடிமைகளை வாங்கி இருக்கிறார். அவர்களை அந்த அசாபை விட்டு, அந்த வேதனை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக. அந்த அடிப்படையில் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபியையும் இதே போல்தான் காசை கொடுத்து வாங்கி விடுவித்தார்கள். அதை சொல்லும் பொழுது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், அபூ பக்ரின் சய்யிதுனா வ அஅதக சய்யிதனா. அபூபக்கர் நம்முடைய தலைவர், அவர் நம்முடைய இன்னொரு தலைவரை விடுவித்தார். அந்த இன்னொரு தலைவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய எஜமான் துன்புறுத்தி எரியும் மண்ணிலே, சுட்டெரியும் மண்ணிலே படுக்க வைத்து அவர்களுடைய நெஞ்சில் பாறை வைத்து விடுவான். ஆனால் அவர்கள் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்வார்கள் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருந்தோமே. அந்த அசாப், அந்த வேதனை விட்டு அவர்களை பாதுகாப்பதற்காக காசு கொடுத்து வாங்கியவர்களை விடுவித்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் பின் கத்தாப் சொல்கிறார்கள், அபூ பக்ரின் சய்யிதுனா வ அஅதக சய்யிதனா. அபூபக்கர் நம்முடைய தலைவர், அவர் நம்முடைய இன்னொரு தலைவராகிய பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விடுவித்தார். அதே போல் அன்பானவர்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். தபூக் என்கிற போருடைய சமயம், மதீனாவிலிருந்து தபூக் வரை ஏறக்குறைய 800 அல்லது 900 கிலோமீட்டர்கள் தூரமான பயணம். அந்த பயண செலவுகளும் அதிகம். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக செலவு செய்யுங்கள் இந்த போருக்காக. தபூக் போர், அதை ஜைஷுல் உஸ்ரா, உஸ்ரா என்கிற போர் என்று சொல்வார்கள். அதாவது கடினமான நேரத்தில் நடந்த ஒரு போர். ஆக இந்த போருக்காக வேண்டி செலவு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்ட அந்த சமயத்தில் சஹாபா பெருமக்கள் எல்லோரும் தன்னால் இயன்றதை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த காலத்தில், அந்த நேரத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எவ்வளவு பொருளாதாரம் இருந்ததோ அதனுடைய பாதியை செலவு செய்து, ஒரு பேச்சுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் கொடுத்து விட்டால் உமர் பின் கத்தாபுடைய அந்த சதகாவை என்ன செய்ய முடியாது, அபூபக்கரால் எட்ட முடியாது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைத்தார்கள், இன்று அபூபக்கரை பின்னால் தள்ளக்கூடிய, அபூபக்கரை முந்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்னுடைய பொருளாதாரத்தின் பாதியை கொடுத்து அபூபக்கர் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொடுத்தாலும் நான் கொடுக்கும் சதகா அளவுக்கு அவர்களால் வர முடியாது. இன்று அவர்களை முந்திக் கொள்ளலாம் என்பதாக அவர்கள் நினைத்தார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பாதி பொருளாதாரத்தை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விட்டார். உமர் பின் கத்தாப் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொடுத்து விட்டார். அந்த சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை அழைத்து, உமரே நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்க, உதாரணத்திற்கு அவர்கள் 50,000 திர்ஹம்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, அபூபக்கரை அழைத்து நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்க, அதற்கு பாதி அல்லது அதை விட குறைவாக, ஒட்டுமொத்தமாக கொடுத்திருந்தாலும் உமரை விட குறைவு 40,000 திர்ஹம்கள் யா ரசூலல்லாஹ், 30,000 திர்ஹம்கள் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னால் உமர் பின் கத்தாப் ஜெயித்திருப்பார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் என்று கேட்காமல், உமரே
தனக்காக என்ன வைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தனக்காக நான் பாதி பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டேன் யார் சொல்லலாம், பாதியை கொடுத்து விட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூபக்கர் தனக்காக என்ன வைத்துக் கொண்டீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் சொல்லலாம், அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை தவிர நான் எதையும் விட்டு வைக்கவில்லை. அன்பானவர்கள், இப்படி இஸ்லாத்துக்காக உழைப்பு செய்வது, இஸ்லாத்துக்காக பொருளாதாரத்தை செலவு செய்வது, இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பது என்று எல்லா விதத்திலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துக்கு முதல் இமாமாக ரசூலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு தலைவராக திகழ்ந்தவர். அடுத்தபடியாக அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்புகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் அபூபக்கருடைய நேசம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அபூபக்கருடைய நேசம், அவருடைய உள்ளத்தில் ரசூலுடைய நேசம் என்று அந்த விதத்தில் பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமை காலத்திலேயே நண்பராக இருந்தவர், ரசூலுக்கு ஒரு உற்ற தோழராக இருந்தவர். அதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபூ பக்ர் ஹலீலா. நான் ஒருவரை உற்ற தோழராக, ஹலீல் என்கிற அந்த வார்த்தை இருக்கிறதே அரபியிலே, அதை யாராவது ஒருவருக்கு மாத்திரம் தான் பயன்படுத்த வேண்டும். எனக்கு 10 நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் அந்த 10 நண்பர்களில் மிக உற்ற தோழர் என்று ஒருவர் இருப்பாரே, அவருக்கு மாத்திரம்தான் அந்த அரபுகள் ஹலீல் என்கிற வார்த்தை பயன்படுத்துவார். மற்றவர்களும் சதீக், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். ஆனால் உற்ற தோழர் என்று சொன்னால் யாராவது ஒருவர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஒருவரை ஹலீல் உற்ற தோழராக ஆக்கிக் கொள்வதாக இருந்தால் நான் அபூபக்கர் சித்திகை தான் ஆக்கிக் கொள்வேன். ஆனால் அவருடைய தோழர், அவர்களுடைய நண்பர், இஸ்லாமிய சகோதரர், நான் அல்லாஹ்வை ஹலீலாக ஆக்கிக் கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவரை தான் ஹலீல் என்று சொல்ல முடியும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹலீல் என்கிற அந்த அந்தஸ்திலே அல்லாஹ்வை தான் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு அடுத்துதான் அபூபக்கர். ஆனால் மனிதர்களில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீல் என்று சொன்னால் அது நிச்சயமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அறியாமை காலத்திலே ரசூலுடைய நண்பர், ரசூலுடைய நண்பராக இருந்த காரணத்தினால் பாருங்கள் அபூபக்கருடைய குணங்கள், அவருடைய அஹ்லாக் எப்படி இருந்தது என்று நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான், அடிக்கடி கேள்விப்படுகின்ற ஒரு சம்பவம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து பயந்தவர்களாக முதல் வஹி இறங்கிய பிறகு வீட்டுக்கு வந்து ஜம்மிலூனி தஸ்திரூனி, போர்வை போர்த்துங்கள் என்று சொல்ல ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. நபியே, நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன்? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை பேணுகிறீர். வதஹ்மிலுல் கல், பிறருடைய சுமையை சுமந்து அவர்களுக்கு உதவி செய்கிறீர். வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறீர். வதக்ரித் தைஃப், விருந்தாளிகளை உபசரிக்கிறீர். வதுஈரு அலா நவாஇபில் ஹக், சத்தியத்துக்காக யார் உழைத்தாலும் அவர்களுடைய அந்த சத்திய பாதையில் யாருக்கு முசீபத் வந்தாலும் நீங்கள் உதவி செய்கிறீர் என்று சில ரசூலுடைய நற்குணங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பட்டியலிட்டார்களா இல்லையா? இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு அடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவின் நிறைய பிரச்சனைகள், சோதனைகள் இருக்கும் பொழுது ஹிஜ்ரத் செய்யலாம், அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்யலாம் என்று மக்காவை விட்டு வெளியேறிவிட்டார். வழியில் இப்னு துகன்னா என்பவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விடுகிறார். பார்த்து கேட்கிறார், அபூபக்கரே, எங்கு சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்கு உங்களுடைய மக்கள், மக்கத்து மக்கள் சுதந்திரமாக நான் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னாலும் விடுவதில்லையே, அதற்காக நான் அல்லாஹ்வை சுதந்திரமாக வணங்குவதற்கு ஹிஜ்ரத் செய்து சென்று கொண்டிருக்கிறேன். அப்போது இப்னு துகன்னா அவர்கள் அபூபக்கரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் என்ன? மிஸ்லுக யா அபா பக்கர் லா யஹ்ருஜ் வலா யுஹ்ரஜ். அபூபக்கரே, உங்களை போன்ற ஒரு மனிதர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சுயமாக ஊரை விட்டு போகக்கூடாது. உங்களை போன்ற ஒரு மனிதரை ஊர் மக்கள் வெளியேற்கவும் கூடாது. மாறாக உங்களை போன்ற நல்லவர்கள் ஊரில் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்கு சில காரணங்களை அவர்கள் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம் வதக்ரித் தைஃப் வதக்ஸிபுல் மஅதூம் வதஹ்மிலுல் கல் வதுஈனு அலா நவாஇபில் ஹக். எந்த நற்குணங்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுடைய நற்குணங்களாக பட்டியலிட்டார்களோ அதே நற்குணங்களை தான் இப்னு துகன்னா என்பவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நற்குணங்களாக பட்டியலிட்டு சொல்கிறார். இப்படிப்பட்ட நற்குணங்கள் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஊரை விட்டு போகாதீர்கள், வாருங்கள் என்று தன்னுடைய அடைக்கலத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்கள் மீண்டும் மதீனாவுக்கு மக்காவுக்கு அழைத்து வந்தார்கள். அடுத்துதான் ரசூலோடு சேர்ந்து அபூபக்கர் என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரத் செய்தார்கள்.
இது சஹீஹ் புகாரி பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்படி அன்பானவர்களே, அறியாமை காலத்திலே ரசூலுக்கு நண்பராக இருந்த காரணத்தினால் பாருங்கள், ரசூலுடைய நற்குணங்கள் எல்லாமே அப்படியே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலும் காணப்பட்டது. காரணம் ரசூலுடைய அந்த தோழமை, ரசூலுடைய நட்பு. இஸ்லாம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எந்த நேரத்திலும் அவர்கள் செலவு செய்ய, ரசூலுக்காக உழைப்பு செய்ய தயங்கியதே கிடையாது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு எத்தனையோ பேர் உதவி செய்து இருக்கிறார்கள், நானும் பகரமாக அவர்களுக்கு உதவி செய்து விட்டேன். இஹ்சானுக்கு பதிலாக இஹ்சான் என்று, உதவிக்கு பதிலாக உதவி என்று நானும் செய்து விட்டேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர அவர்கள் எனக்காக செய்த உதவிகள் ஏராளம், அதற்கு அல்லாஹ் தான் கூலி தர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இது ரசூலுடைய பெருந்தன்மை. ரசூல் அவர்கள் அபூபக்கரை இஸ்லாத்தின் பால் வழி நடத்திய அந்த ஒரு நன்மையே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுக்கு செய்த அத்தனை நன்மைகளை விட பெரியது. ஆனால் ரசூலுடைய பெருந்தன்மை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அதற்கு அல்லாஹ் தான் கூலி வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அழைக்க வருகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதியை கொடுத்து விட்டால். எப்படிப்பட்ட சூழலில் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று குறைஷியர்கள் பிளானிங் செய்து கொண்டிருக்கிறார்கள், திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞனை எடுக்கலாம், 20-30 பேர் சேர்ந்து முகமதை கொலை செய்து விட்டால் எந்த குடும்பமும் எந்த குடும்பத்துக்கு எதிராக வந்து என்ன செய்ய முடியாது, முகமதுடைய இரத்தத்துக்காக வேண்டி வந்து நியாயம் கேட்க முடியாது என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அனுமதியை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்பகல் நேரத்திலே, கடுமையான வெயில் நேரத்திலே அபூபக்கருடைய வீட்டுக்கு வருகிறார். அந்த நேரத்தில் பொதுவாக ரசூல் அவர்கள் வரமாட்டார்கள், இது முக்கியமான விஷயமாக இருக்க போய் தான் ரசூல் அவர்கள் வருகிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். அந்த நேரத்தில் ரசூலுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் நிக்காஹ் நடந்து விட்டது. வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் இடத்தில் சொன்னார்கள், நான் தனியாக பேச வேண்டும். அபூபக்கர், யார் சொல்லா, வேறு யார் இருக்கிறார்கள், உங்களுடைய மனைவி எல்லாமே வீட்டு மக்கள் தான், இல்லை தனியாக தான் பேச வேண்டும் என்று மிக ரகசியமான முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு ஹிஜ்ரத் செய்யக்கூடிய அனுமதியை தந்துவிட்டான். இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நீங்கள் தான் என்னோடு ஹிஜ்ரத்துடைய தோழராக வர வேண்டும் என்று சொல்ல, எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அது அன்பானவர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். ரசூலுக்கும் தெரியும், அபூபக்கருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நேரத்திலே ரசூலோடு பயணிப்பது என்பது தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதற்கு சமம். ரசூலை கொலை செய்ய இந்த காஃபிர்கள் வந்தால் அவர்களுக்கு தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கரையும் சேர்த்துதான் கொலை செய்வார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் அது. அப்படிப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் நீங்கள் தான் எனக்கு தோழராக வர வேண்டும் என்று சொல்ல, அபூபக்கர் பயப்படவில்லை, பதற்றமடையவில்லை. மாறாக அஸ்ஸுஹ்பா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஹிஜ்ரத் பயணத்தில் உங்களுக்கு தோழராக வரக்கூடிய பாக்கியமா, ஃபிதாக அபி வ உம்மி, உங்கள் மீது என்னுடைய தாய் தந்தை அர்ப்பணமாகட்டும், எப்படிப்பட்ட பாக்கியம் இது என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்ட பிறகு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் 2 ஒட்டகங்கள் ரெடியாக இருக்கிறது, தயார் நிலையில் நான் வைத்திருக்கிறேன், எப்போது சந்தர்ப்பம் வந்தாலும் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட வேண்டும் என்பதற்காக அதை நான் தயார் செய்து கொள்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்துக்கு என்ன விலை என்று கேட்டார்கள். காசெல்லாம் வேண்டாம் யா ரசூலல்லாஹ் என்று அவர்கள் மறுத்த பிறகும் ரசூல் அவர்கள், இல்லை நான் காசு கொடுத்துதான் வாங்குவேன் என்று அந்த ஒட்டகங்களுக்குரிய தொகையை கொடுத்த ரசூல் அவர்கள் அந்த ஒட்டகங்களை வாங்கினார்கள். அடுத்து ஹிஜ்ரத்தில் புறப்பட்டார்கள். அந்த ஹிஜ்ரத் பயணத்திலே எங்கிருந்து காஃபிர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்கி விடுவார்களோ, எங்கிருந்து அம்பு வீசி விடுவார்களோ, அந்த பயத்தின் காரணமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று ரசூலுக்கு முன்னால் நடக்கிறார், திடீரென்று ரசூலுக்கு பின்னால் வருகிறார் ஒட்டகத்திலே, திடீரென்று ரசூலுக்கு வலது பக்கம் வந்து விடுகிறார், திடீரென்று சில சமயம் ரசூலுக்கு இடது பக்கம் வந்து விடுகிறார், சுத்தி சுத்தி வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அபூபக்கரே, என்ன இதற்காக இப்படி சுத்தி சுத்தி வருகிறீர்? அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யாராவது உங்களை பின்புறத்தில் தாக்கி விடுவார்களோ என்று பயந்தால் நான் உங்களுக்கு பின்பக்கமாக வந்து விடுகிறேன். யாராவது இந்த பக்கம் வந்து உங்களை தாக்கி விடுவார்களோ, அம்பு எறிந்து விடுவார்களோ என்கிற அச்சம் வந்தால் நான் உங்களுக்கு வலது பக்கமாக வந்து விடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அபூபக்கருடைய உள்ளத்தில் யாரும் பிரியமானவர்கள் கிடையாது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரை அதே அளவுக்கு நேசித்தார்கள். அதற்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு அன்பானவர்களே, ஒரு போருக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியை போர் தளபதியாக நியமித்தார். போர் தளபதியாக நியமித்து அனுப்பி வைத்தார்கள். அந்த படையில் அவர்கள் தளபதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கீழ் இருக்கும் அந்த படையில் எத்தனையோ பெரிய பெரிய சஹாபாக்களும் இருக்கிறார்கள்.
அதை பார்த்த அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், என்னை விட பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்க ரசூல் என்னை போர் தளபதியாக நியமித்தார் என்று சொன்னால் அநேகமாக ரசூல் என்னை எல்லாரையும் விட அதிகமாக நேசிக்கிறார்களோ என்பதாக அவர்கள் நினைத்து ரசூலத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி இலைக், உங்களுக்கு மனிதர்கள் மிக மிக பிரியமானவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று சொன்னார்கள். சரி யா ரசூலல்லாஹ் ஆண்களில் யார் என்று கேட்க அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் என்று சொன்னார்கள். அடுத்து யார் யா ரசூலல்லாஹ் என்று சொல்ல உமர் என்று சொன்னார்கள். அடுத்து யார் என்று சொல்ல உஸ்மான் என்று சொன்னார்கள். இவர்கள் பார்த்தார்கள், அடுத்தடுத்து எத்தனை பேர் வரப்போகிறது தெரியாது. சரி யா ரசூலல்லாஹ் என்று சென்று விட்டார். பாருங்கள், மிக பிரியமானவர் யார் என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களில் சொன்ன முதல் வார்த்தை, முதல் பெயர் அபூபக்கர். அப்படிப்பட்ட பிரியமானவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய உள்ளத்தில் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருடைய உள்ளத்தில் மிக மிக பிரியமானவராக இருந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறை குறித்து நாம் பேசிக்கொண்டு போனால் ஒரு ஜும்மா, 2 ஜும்மா, 3 ஜும்மா எல்லாம் நமக்கு பத்தாது. மாறாக எத்தனையோ மேடைகளில் பேச வேண்டிய வரலாறு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறு நமக்கு பல பாடங்கள், பல படிப்பினைகளை தருகிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசி என்று சொன்னது அப்படி ஏதோ இலவசமாக ஃப்ரீயாக கிடைத்த பட்டம் கிடையாது. அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாசி என்று அறிவித்தார் என்று சொன்னால் அதற்கு பின்னால் அவர்களுடைய உறுதியான ஈமானும், அவர்களை முந்திக் கொள்ள முடியாத அளவிற்கு அவர்களுடைய அமலும், அவர்களுடைய மார்க்கத்துக்காக அவர்கள் செய்த உழைப்பும் என்று பல தியாகங்களின் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொர்க்கவாசி என்கிற அந்த பட்டத்தை, அந்த அந்தஸ்தை வழங்கினான். அத்தகைய சொர்க்கவாசிகளுடைய வரலாறை படித்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் இருந்து ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் நாம் பார்த்தோம். அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய அமல், இதையெல்லாம் நாம் படிக்கும் பொழுது, மற்ற சஹாபாக்களுடைய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு, இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த மனிதர்களை எல்லாம் தனக்கு முன்னோடிகளாக நாம் வைத்துக் கொண்டு, முன்னுதாரணமாக நாம் வைத்துக் கொண்டு, அவர்களுடைய ஈமானின் ஒரு 10%, ஒன்றில் 10 ஒரு பகுதியை நாம் அடைய முயற்சித்தாலே நம்முடைய வெற்றி என்பது நிச்சயம். அவர்களுடைய அமல், அவர்களுடைய உழைப்பு போன்ற விஷயங்களில் 10 ஒரு பகுதியை, 10% நாம் அடைய முயற்சித்தாலே நம்முடைய இடம் சொர்க்கத்திலே உறுதியாகிவிடும். ஆக இத்தகைய உதாரணங்களை வைத்துக் கொண்டு, வரலாறை வைத்துக் கொண்டு நாம் அது போன்று நடக்க நாம் முயற்சிக்க வேண்டும். இதுதான் வரலாறு படிப்பதற்கான நோக்கமே தவிர வெறுமனே தகவல்களை, செய்திகளை தெரிந்து கொள்வது, ஜெனரல் நாலேஜ் மாதிரி சில விஷயங்களை மனதில் பதிவு செய்து கொள்வது நமக்கு ஃபைதா தராது, பயன் தராது. மாறாக அந்த செய்திகள் இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அது போன்று நடந்தால்தான் நமக்கு அல்லாஹ் அவர்களுக்கு தந்த சொர்க்கத்தை தருவார் என்கிற அந்த எண்ணத்தோடு நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم آت أنفسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم أعز الإسلام والمسلمين وانصر الإسلام والمسلمين وخذل الكفرة واليهود والنصارى والمشركين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.